ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முதல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. இது 4 பேர் சாப்பிட்லாம் இந்த இட்லி சாம்பார். நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா அரை கப் எடுத்துக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு பச்சை மிளகாய் 2, பூண்டு 5-6 பல், கொஞ்சம் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சுருங்க. இப்போ நான் இட்லி சைட்லேயே ஊற்றி வச்சிடுறேன். இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இட்லி மாவு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இட்லி ஊற்றி நான் துணி இட்லி போட்டிருக்கேன். சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பானையில் தண்ணி விட்டு இட்லி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு, சீரகம் தேவையா 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். இப்போது நான் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கிக்குங்க. எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினோட கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை நல்லா வதக்கணும். அப்புறமா தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணி வதக்குங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கிட்டு 2 டம்ளர் புளி கொஞ்சம் விட்டுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். ஊற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே பாருங்கள், குக்கரில் நல்லா பருப்பு நல்லா வந்துருச்சு. பருப்பை நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு இப்போது நம்ம இந்த குழம்பு கொதிக்கும்பொழுது இந்த பருப்பையும் ஆட் பண்ணி, மசித்த பருப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரினா வேண்டிய அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பும் பார்த்து வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நல்லா நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி சாம்பார், மணக்கும் இட்லி சாம்பார். இட்லியும் வந்துருச்சு. இட்லி எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி எப்படி புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கும். இதோட மாவு ப்ரிப்பரேஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் இட்லி. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணலாம் இட்லி சாம்பாரை. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.